வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் சிவசேனாவின் முடிவை நிராகரித்தது பாரதிய ஜனதா. தடுப்பு காவல் கைதிகள் தபால் ஓட்டளிக்க ஏற்பாடு செய்யுமாறு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவு. காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகள் அதிகளவில் ஊடுருவும் அபாயம். கண்டதும் சுட உத்தரவிட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை அதிகாரி தகவல். பூதாகரமாகும் ஆவின் பால் கலப்பட விவகாரம். டேங்கர் லாரி ஒப்பந்ததாரர் வைத்தியநாதனை சிபிசிஐடி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம். விரிவான செய்திகள். மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் 119 தொகுதிகளை ஒதுக்கும் சிவசேனாவின் முடிவை பாரதிய ஜனதா நிராகரித்துள்ளது. காங்கிரஸ் கூட்டணியிலும் இழுபறி நீடிக்கிறது. மும்பையில் ஞாயிறன்று கூடிய சிவசேனா செயற்குழு கூட்டத்தில் பேசிய உத்தவ் தாக்கரே தொகுதி பங்கீட்டு விவரங்களை அறிவித்தார். மொத்தம் உள்ள 288 தொகுதிகளில் சிவசேனாவுக்கு 151, பாரதிய ஜனதாவுக்கு 119, கூட்டணி கட்சிகளுக்கு 18 இடங்கள் என்று உத்தவ் தாக்கரே அறிவித்தார். தொகுதி பங்கீட்டு பிரச்சினையால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளதாகவும், பாரதிய ஜனதாவுடனான 25 ஆண்டுகால உறவு முறிந்தால் அது தனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கும் என்றும் உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். की आपली युती टिकायची की नाही, टिकवणार की नाही. गेले 10, 12, 15 दिवस हे उसाचं गुऱ्हाळ सुरू आहे, चर्चेचं गुऱ्हाळ सुरू आहे, नुसता रस गळतोय, पण त्यातनं निष्पन्न काही निघत नाही. आणि सहज विचार करता करता माझ्या मनामध्ये आलं की गेली 25 वर्ष ही जगातली एकमेव युती आहे जी खुर्चीसाठी झाली नाही, ती हिंदुत्वासाठी झाली. ஆனால் உத்தவ் தாக்கரேயின் தொகுதி பங்கீட்டை உடனடியாக பாரதிய ஜனதா நிராகரித்தது. शिवसेना भाजपा की युति ना टूटे ये हमारे दोनों को भी इच्छा है और हमने ये प्रस्ताव उनको दिया था. वो 119 तो पहले से हम लड़ते ही आए हैं. 119 सीटें तो 25 साल से लड़ते ही आए, उसमें क्या नया है. 117 पहले लड़ते, अभी 119 लड़ते हैं. पिछले टाइम 119 लड़े. नया कोई प्रस्ताव उन्होंने दिया ऐसी बात नहीं है. हमारा ये प्रस्ताव है जो कभी आई ही नहीं चुन के 25 साल में, वो जगह का तो रीलोकेशन करो सीधे, नहीं तो उनके हाथ में जाते और उनकी सत्ता के वो पहुंच जाते हैं. यही हमारी एक इच्छा है. இதனிடையே 288 தொகுதிகளில் சரிபாதி தொகுதியை தேசியவாத காங்கிரஸ் கேட்பதால் காங்கிரஸ் கூட்டணியிலும் இழுபறி நீடிக்கிறது. 2009 சட்டசபை தேர்தலைப் போல தேசியவாத காங்கிரசுக்கு 124 தொகுதிகளைத்தான் ஒதுக்க முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் 2 நாளில் தேசியவாத காங்கிரஸ் தனது இறுதி முடிவை கூற வேண்டுமென எச்சரித்திருந்தது. இதற்கு பதிலடியாக சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒரு நாள் காலக்கெடு விதித்துள்ளது. 144 தொகுதிகளை ஒதுக்காவிட்டால் தனித்து போட்டியிட தாங்கள் தயாராக இருப்பதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பிரபுல் பட்டேல் கூறியுள்ளார். காங்கிரஸ், பாரதிய ஜனதா என இரு முக்கிய கூட்டணிகளிலும் தொகுதி பங்கீட்டு பிரச்சினை உச்சகட்டத்தில் இருப்பதால் மகாராஷ்டிர அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. தடுப்பு காவலில் இருக்கும் கைதிகள் தபால் மூலம் ஓட்டளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் அக்டோபர் 15ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி அரசியல் பிரமுகர்களை போலீசார் தடுப்பு காவலில் கைது செய்து வருவதாக பரவலாக பல்வேறு கட்சிகளிடம் இருந்து தேர்தல் கமிஷனுக்கு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா தலைமைச் செயலாளர்களுக்கு தலைமை தேர்தல் கமிஷன் ஒரு கடிதம் அனுப்பியது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 62(5) பிரிவின் கீழ் தடுப்பு காவலில் இருக்கும் கைதிகளுக்கு தபால் ஓட்டு போடும் உரிமை இருப்பதை தேர்தல் கமிஷன் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தடுப்பு காவலில் இருக்கும் வாக்காளரின் பெயர், அவரது விலாசம், வாக்காளர் அடையாள அட்டை எண் ஆகிய விவரங்களுடன் தபால் ஓட்டுச்சீட்டை அந்தந்த தொகுதியின் தேர்தல் அலுவலருக்கு மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைக்க வேண்டுமெனவும், இதன் மூலம் தடுப்பு காவல் கைதிகள் ஓட்டு போடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தேர்தல் கமிஷன் வலியுறுத்தியுள்ளது. எந்த சாக்கு போக்கும் கூறாமல் இந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்றும் இரு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் தேர்தல் கமிஷன் கண்டிப்பு தெரிவித்துள்ளது. அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் கமிஷன் இன்னொரு கடிதத்தை அனுப்பியுள்ளது. அதில் அரசியல் பிரமுகர்கள் தங்களது கட்சிக்காக பிரச்சாரம் செய்வதை தடை செய்யும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் பரவலாக புகார்கள் வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அந்தந்த மாநில டிஜிபிக்களுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட வேண்டுமெனவும் அக்கடிதத்தில் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவல்
வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்று அச்சம் தெரிவித்த எல்லை பாதுகாப்பு படை ஐஜி யார் மீதாவது சந்தேகம் ஏற்பட்டால் உடனே சுட்டுத்தள்ள உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்குள் ஊடுருவுவதற்காக 200 பயங்கரவாதிகள் தயார் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லைக் கோட்டில் பதுங்கியிருப்பதாக ராணுவம் சனிக்கிழமையன்று அறிவித்தது. இதனால் எல்லையில் ராணுவத்தினரின் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் எல்லை பாதுகாப்பு படையின் ஐஜி PS சந்து ஸ்ரீநகரில் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவினுள் பயங்கரவாதிகள் ஊடுருவல்கள் குறைந்துள்ளதாக கூறினார். எப்படியாவது இந்தியாவுக்குள் ஊடுருவி விடும்படி பயங்கரவாதிகளை சம்பந்தப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் வற்புறுத்துவதாகவும் அதனால் வரும் நாட்களில் ஊடுருவல் சம்பவங்கள் அதிகரிக்கும் என்று ஐஜி சந்து கூறினார். ஆனால் யார் மீது சந்தேகம் எழுந்தாலும் உடனடியாக சுட்டுத் தள்ளும்படி ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் ஐஜி சந்து தெரிவித்தார். हमारे जवान, हमारे एसओ और हमारे ऑफिसर्स जो लाइन ऑफ कंट्रोल पे तैनात हैं, वो 24 घंटे 7 डेज अ वीक अपनी ड्यूटी मुस्तैदी से कर रहे हैं और उन्हें क्लियर कट आदेश दिए गए हैं, व्हेन इन डाउट ओपन फायर। अगर उन्हें कुछ आगे अपने पोस्टों के हरकत या कोई भी सस्पिशियस एलिमेंट, सस्पिशियस फीलिंग होती है, वो किसी के आदेश की इंतजार नहीं करेंगे, वो इमीडिएटली अपनी आगे की कार्रवाई करेंगे, क्योंकि ऐसी सिचुएशंस में आपको वक्त बहुत कम मिलता है. சனிக்கிழமை அதிகாலையில் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள டாங்தார் எனும் பகுதியில் ஊடுருவ லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த 4 பயங்கரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆவின் பாலில் கலப்படம் செய்த ஒப்பந்ததாரர் வைத்தியநாதனை அக்டோபர் 1ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி முடிவெடுத்துள்ளது. சென்னை அசோக் நகரைச் சேர்ந்தவர் வைத்தியநாதன். அதிமுக பிரமுகரான இவர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து டேங்கர் லாரி மூலம் ஆவின் நிறுவனத்திற்கு பால் கொண்டு வந்து ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தத்தை பெற்றுள்ளார். இந்நிலையில் திண்டிவனம் கோவிந்தபுரம் அருகே டேங்கர் லாரியை நிறுத்தி பாலில் தண்ணீர் கலந்ததாக கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி சுரேஷ், சத்யராஜ் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரணை செய்த போலீசார் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அதிமுக பிரமுகர் வைத்தியநாதனை வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்தனர். சென்னை அசோக் நகரில் உள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் சனிக்கிழமையன்று வைத்தியநாதனை உளுந்தூர்பேட்டை குற்றவியல் மேஜிஸ்ட்ரேட் முத்துராமன் முன்பு ஆஜர்படுத்தினர். இதையடுத்து வைத்தியநாதனை அக்டோபர் 1ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இவ்வழக்கில் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கக்கூடும் என்பதால் குற்றவாளியை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஆவின் பாலில் தண்ணீர் கலப்படம் செய்தது தொடர்பாக இதுவரை 3 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாரதா சிட்பண்ட் ஊழல் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினியிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட சாரதா சிட்பண்ட் ஊழலால் மேற்கு வங்கம், ஒடிசா மாநிலங்களில் 17 லட்சம் நடுத்தர மக்கள் தங்களது பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை பறிகொடுத்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் உள்ளிட்ட பல பிரபலங்களிடம் ஊழல் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினியிடம் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கைதான சாரதா குரூப் நிறுவனங்களின் தலைவர் சுதீப்தோ சென் தனக்கு பாதுகாப்பு தருவதாக கூறி பல பிரபலங்கள் தன்னிடம் இருந்து பணம் பறித்ததாகவும் நளினி சிதம்பரத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கொடுத்ததாகவும் சிபிஐயிடம் தெரிவித்திருந்தார். கவுகாத்தியைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் மாதங் சிங்கின் மனைவி மனோரஞ்சனாவுக்கு சொந்தமான டிவி சேனலில் 42 கோடி ரூபாயை முதலீடு செய்யும்படி தன்னை நளினி சிதம்பரம் வற்புறுத்தியதாகவும் சிபிஐயிடம் சுதீப்தோ சென் கூறியிருந்தார். சுதீப்தோ சென் கூறிய தகவல்களின் அடிப்படையிலேயே நளினி சிதம்பரத்திடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்துள்ளனர். ஆனால் மனோரஞ்சனாவின் வக்கீல் என்ற முறையிலேயே டிவி ஒப்பந்தம் தொடர்பாக அறிவுரைகள் வழங்கியதாகவும் ஒப்பந்தப்படி வக்கீல் ஃபீஸாக 1 கோடி ரூபாயை சுதீப்தோ சென்னிடம் பெற்றதாகவும் நளினி சிதம்பரம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க ராஜ்யசபா எம்பி குணால் கோஷ், முன்னாள் போலீஸ் டிஜிபி ரஜாத் மஜூம்தார் உள்ளிட்ட சில பிரபலங்கள் கைதாகியுள்ள இவ்வழக்கில் சிபிஐயால் விசாரிக்கப்பட்ட அசாம் முன்னாள் போலீஸ் டிஜிபி 4 தினங்களுக்கு முன் தற்கொலை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. SMS செய்ததும் ஓடும் ரயிலிலேயே விரும்பிய உணவை பயணிகளுக்கு விநியோகம் செய்யும் திட்டத்தை செப்டம்பர் 25ஆம் தேதி ரயில்வே துறை துவங்குகிறது.
இந்திய ரயில்களை பொறுத்தவரையில் தொலைதூர ரயில்களில் இணைக்கப்பட்டிருக்கும் உணவு கூட பெட்டியில் விற்பனையாகும் உணவு வகைகளை பயணிகள் வாங்கி சாப்பிடும் வசதி உள்ளது. அங்கு குறிப்பிட்ட உணவு வகைகளே கிடைப்பதால் பலதரப்பட்ட பயணிகளிடம் இருந்து பல்வேறு புகார்கள் வந்தன. இதையடுத்து SMS செய்தவுடன் விரும்பிய உணவை பயணிகளுக்கு விநியோகம் செய்யும் திட்டத்தை அமல்படுத்த ரயில்வே முடிவு செய்து அதற்கான பணிகளையும் துவக்கியது. இத்திட்டம் செப்டம்பர் 25ஆம் தேதி குறிப்பிட்ட சில ரயில்களில் பரீட்சார்த்த முறையில் அமலுக்கு வருகிறது. அத்திட்டப்படி ரயிலில் செல்லும் பயணி தனது PNR நம்பருடன் SMS செய்தால் போதும், உடனடியாக அந்த மொபைல் போனுக்கு அழைப்பு வரும். என்னென்ன உணவு வகைகள் வேண்டும் என்று பயணியிடம் கேட்டு உணவு விநியோக குழுவினர் ஆர்டர் எடுத்துக் கொள்வர். உணவை விநியோகம் செய்ததும் அதற்குரிய பணம் பயணிகளிடம் வசூலிக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் உணவு வகைகளை விநியோகம் செய்ய பிரபல ஹோட்டல்களுடன் ரயில்வே ஒப்பந்தம் செய்துள்ளது. SMS-ஐ அடிப்படையாக கொண்ட ஓடும் ரயிலில் விரும்பிய உணவு திட்டம் அமலுக்கு வந்தாலும் ரயில்களில் உணவு கூட பெட்டியிலும் உணவு விற்பனை தொடர்ந்து நடக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. SMS செய்வதற்கான நம்பரை இறுதி செய்யும் பணியில் இந்திய ரயில்வேயின் கேட்டரிங் அண்ட் டூரிசம் நிறுவனம் IRCTC ஈடுபட்டுள்ளது. விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஆன்லைன் வழியாக ஆர்டர் செய்து ஓடும் ரயிலில் உணவை பெறும் திட்டத்தை அமல்படுத்தவும் இந்திய ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. ஆம் ஆத்மி பெண் தலைவர் அல்கா விபச்சார தொழில் நடத்துவதாக கூறிய வினோத்குமார் பின்னி MLA-வை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அல்கா லம்பா தனது வீட்டில் விபச்சார தொழில் நடத்தி வருவதாக முகநூல் பக்கத்தில் லட்சுமி நகர் MLA வினோத்குமார் பின்னி எழுதியிருந்தார். இதைத் தொடர்ந்து வினோத்குமார் பின்னி மீது டெல்லி போலீசில் அல்கா லம்பா புகார் அளித்தார். அதன் பேரில் வினோத்குமார் பின்னி உள்ளிட்ட சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் அல்கா லம்பாவை இழிவுபடுத்திய வினோத்குமார் பின்னியை கைது செய்ய கோரி ஆம் ஆத்மி மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். कुछ भी नहीं है हमारे पास, इतने गंदे शब्दों का यूज किया गया है अलका लांबा जी के लिए। बिन्नी जी को शर्म करनी चाहिए इस तरीके के शब्दों का यूज करने के लिए। हम ये मैसेज देना चाहते हैं कि ये जो बिन्नी है इसको सजा होनी चाहिए। हम इंसाफ चाहते हैं। हमारे एक कार्यकर्ता के साथ जिन्होंने अश्लील हरकतें की है फेसबुक यूज करते हैं, वो झूठ बोलते हैं। ठीक है, महिला का अपमान हम नहीं सहेंगे। हम महिला का, हमें इंसाफ चाहिए। हम चाहते हैं इसको सजा होनी चाहिए, हमें इंसाफ चाहिए। कल कोई किसी और महिला के साथ भी ऐसे ही कर सकते हैं, किसी और कार्यकर्ता के साथ भी ऐसे करते हैं और बीजेपी और कांग्रेस के साथ मिलेंगे। 100க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பின்னியின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அல்கா லம்பா குறித்த பேஸ்புக் கருத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று வினோத்குமார் பின்னி மறுத்துள்ளார். தன் பெயரில் யாரோ மர்ம ஆசாமிகள் போலி கணக்கை துவக்கி அல்கா லம்பா பற்றி அவதூறு பரப்பியுள்ளதாகவும் வினோத்குமார் பின்னி விளக்கம் அளித்துள்ளார். இறந்து போன நகர்மன்ற தலைவர் இடைத்தேர்தலில் ஓட்டு போட்ட அதிசய சம்பவம் ராமநாதபுரத்தில் நடந்துள்ளது. தமிழகத்தில் காலியாக இருந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடந்தது. இதில் அதிமுக நகர்மன்ற தலைவராக இருந்த அதிமுக பிரமுகர் SKG சேகர் ஓட்டுப்பதிவு செய்திருந்தார். இதில் என்ன ஆச்சரியம் என்று நினைக்கலாம். கடந்த 2012இல் இறந்து போன நகர்மன்ற தலைவர் சேகர் பெயரில்தான் கள்ள ஓட்டுப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் இன்னொரு காரணமும் இருக்கிறது. அதிமுக சேர்மனின் மனைவி சந்தான லட்சுமிதான் வேட்பாளர். இச்சம்பவம் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கொந்தளித்து போயுள்ளனர். எதுக்கு நடந்துச்சுனே தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இருந்த சேர்மன் இறந்ததுனாலதான் தேர்தல் வந்துச்சு. ஆனா முந்தா நாள் வாக்குப்பதிவு அன்னைக்கு பார்க்கல சேர்மன் ஓட்டு போட்டிருக்காரு. அப்ப ஏன் இந்த தேர்தல் நடந்துச்சுன்னு தெரியல. ஆம்பளை ஓட்ட பொம்பளை போடுது, பொம்பளை ஓட்ட ஆம்பளை போடுது. பிச்சைக்காரியை கூட்டியாந்து ஓட்டு போட வைக்கிறாங்க. பைத்தியக்காரனை பிடிச்சி லூசை பிடிச்சி ஓட்டு போட வைக்குது. இதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமா ஆவியே ராமநாதபுரம் நகராட்சியில ஓட்டு போட்டது இது வரைக்கும் உலக சரித்திரத்திலே இல்லாத ஒண்ணு ராமநாதபுரம் நகராட்சியில நடந்திருக்கு. இத தேர்தல் கமிஷனு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போய் தான் நாங்க இப்ப உட்கார்ந்துருக்கோம். 2012 இறந்து போன SKG சேகருடைய அந்த ஓட்டு கூட இந்த வாக்காளர் ஜாபிதாவிலிருந்து நீக்கப்படாமல் இருந்து அந்த ஓட்டும் கூட பதிவாயிருக்குது. அவருடைய மனைவி SKG சந்தான லட்சுமி இப்ப இந்த தேர்தலில் போட்டி போட்டாங்க. அந்த தேர்தலில் தன்னுடைய கணவர் இறந்து போன கணவருடைய ஓட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க.
யார் இறந்ததால் இடைத்தேர்தல் வந்ததோ அவரே வந்து ஓட்டு போட்ட சம்பவம் அரசியல் கட்சியினரை மட்டுமல்ல பொதுமக்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,080 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,510 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 42 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 39,305 ரூபாயாக இருந்தது. காவிரி கடைமடை பகுதி வாய்க்கால்களில் தண்ணீர் வராததால் 1000 ஏக்கரில் பயிரிட முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த காவிரி கடைமடை பகுதியான திருவெண்காடு, சின்ன பெருந்தோட்டம், தென்பாதி, வடபாதி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. இந்நிலங்கள் நெய்தவாசல் வாய்க்கால், ஆண்டி வாய்க்கால், கூழை வாய்க்கால்களின் மூலம் பாசன வசதி பெறுகின்றன. சம்பா சாகுபடிக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அந்த தண்ணீர் உரிய நேரத்தில் வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் திருவெண்காடு பகுதி விவசாயிகள் பயிர் செய்வதற்கு ஏதுவாக தங்களது நிலத்தை உழுது தயார் செய்தனர். ஆனால் அணை திறக்கப்பட்டு 40 நாட்களை கடந்த நிலையில் இன்னும் தண்ணீர் வந்த பாடில்லை. இதனால் சம்பா சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். தண்ணீர் வராததால் விவசாய நிலங்கள் அனைத்தும் தரிசாக கிடக்கின்றன. மேலும் இக்கிராமங்களில் உள்ள குளம், குட்டை, வாய்க்கால்கள் வறண்டு கிடப்பதால் கால்நடைகளுக்கு குடிக்க கூட தண்ணீர் இல்லை. பொதுப்பணித்துறையினரின் அலட்சியத்தால் இப்பகுதிக்கு தண்ணீர் விடப்படவில்லை என விவசாயிகளிடையே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்கள் திருவெண்காடு கிராமத்தில் ஆண்டி வாய்க்காலில் சுத்தமாக இதுவரைக்கும் தண்ணி வரல. விவசாயிகள் அனைவரும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருக்காட்டுப்பள்ளி, திருவெண்காடு, சின்ன பெருந்தோட்டம், தென்பாதி, வடபாதி, தென்பகுதி சுற்றுப்பட்ட கிராமத்தில் ஏறதாழ 700-800 ஏக்கர் நிலம் பாழடைந்து விட்டது. இதுவரையில் விதைவிடவில்லைங்க. குளத்தில் குடிக்க கூட, மாட்டுக்கு குடிக்க கூட தண்ணீர் கிடையாது. ஆடு மாடு குடிக்க கூட தண்ணீர் கிடையாது. மிக அவதி நிலை இருக்குங்க. இதை பத்தி பொதுப்பணித்துறை கேட்டால் வாய்க்கால் வெட்டி விட்டோம், தண்ணீர் வரும்னு சொல்லுகிறார்கள். இதுவரை தண்ணீர் வரலைங்க. வெட்டப்பட்ட வாய்க்கால் தண்ணீர் வரலைங்க. உடனடியாக தண்ணீர் திறந்துவிட்டு தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமா தமிழக அரசு? மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.